வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம இதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்டே நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட போயிட்டு, என்ன ரேவதி ஒரே பதட்டமாவே இருக்க, இப்ப உனக்கு என்ன? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல நான் இதே மாதிரி அம்மா அப்பாவை விட்டுட்டு போக போறேன்னா இதே மாதிரி ஒன்னா உட்காந்து சாப்பிடறதுக்கான வாய்ப்பு எனக்கு என்னைக்குமே கிடைக்காது இல்ல, எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடறதுக்கு. ஆனா அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டனோ, உண்மையில உள்ள கோவத்துல இப்படி தப்பான ஒரு முடிவெடுத்துட்டனோன்னு தோணுது ராஜா. அப்ப ராஜா சொல்றாரு, ரேவதி நீ என்ன சொன்ன, உனக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு, உன்னோட திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னீல்ல, அதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. நீ சந்தோஷமா வெளிநாடு போயிட்டு நிறைய புக்ஸ் படி, ரிலாக்ஸா இரு, உன்னோட ஜாபை பாரு, 5 இயர்ஸ் அங்கே என்ஜாய் பண்ணு. ஒருவேளை உனக்கு ஊருக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஊருக்கு வா, இல்ல உனக்கு ஊருக்கு வரணும்னு தோணல, அங்கே இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னாலும் அங்கே இரு. ஒருவேளை உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சாலும் அங்க ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நீ போறப்ப கண்டிப்பா அத்தைக்கு உண்மை தெரிய வரும் நீ வெளிநாடு போயிட்ட அப்படின்னு. இதனால அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க, என் மேலையும் தான் கோவப்படுவாங்க. ஆனா கண்டிப்பா நான் அதை சமாளிச்சிருவேன் ரேவதி. இங்க பாரு, நீ கவலைப்படாம வெளிநாடு போ, நடக்க வேண்டியது எல்லாம் தானா நடக்கும், சரியா? உங்க அப்பா தான் கொஞ்சம் வருத்தப்படுவாரு, ஆனா கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வேலை பார்க்க தான் போயிருக்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா கண்டிப்பா உன் மேல கோவப்பட மாட்டாரு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, இந்த அளவுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, ஆனா நீ என்ன உண்மை சொன்னாலும் நான் நம்பாம இருந்திருக்கேன், என்ன மன்னிச்சிரு ராஜா. ராஜா சொல்றாரு, ரேவதி அதை பத்தி இனிமே நீ யோசிக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை, இனிமே உன்னோட லைஃபை தான் பார்க்கணும், சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி சொல்றாரு, சரி படுத்து தூங்கு ரேவதி, நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு உனக்கு ஃபிளைட் இருக்குல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, அம்மாவோட சேர்ந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா கடைசியில கும்பாபிஷேகத்தையும் பார்க்க முடியாம போயிருச்சு, தாத்தா பாட்டியையும் பார்க்க முடியாம போயிருச்சு. கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாத, இந்த குடும்பத்தை நான் சேர்த்து காமிக்கிறேன். ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி இதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா அப்புறம் வெளிநாடு போறதுல கொஞ்சம் பாதிப்பு வரும், போயிட்டு ரெஸ்ட் எடு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த இடத்துல இருந்து வராரு. கார்த்தி வந்துட்டு நினைக்கிறாரு, ரேவதி இப்பதான் யோசனை பண்ணி பாக்குறா, வெளிநாடு போற முடிவு தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு இப்பதான் ரேவதி யோசனை பண்ணி பாக்குறா அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரேவதி படுத்து கிடந்துகிட்டு யோசிக்கிறாங்க, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம், இது மாதிரி ராஜா மேல உள்ள கோவத்துல குடும்பத்தையே விட்டு பிரியணும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா ஒருத்தருக்காக இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே நம்ம மேல பாசம் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாருமே எப்படி பிரியணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க ரேவதி. அப்புறமா ஒரு நாள் காலை ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் பொழுது சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, பெங்களூர் போறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டியா? ரேவதி சொல்றாங்க, அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டேம்மா. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, 5 டேஸ் என் பொண்ணு எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னே தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா சொல்றீங்க, 5 நாள் தானம்மா நான் பெங்களூர் போக போறேன், இதுல என்ன இருக்குமா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன ரேவதி சொல்ற, நீ கல்யாணம் ஆகி வேற யாரு வீட்டுக்கும் போக கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் வீட்டோட மாப்பிள்ளையே ஏற்பாடு பண்ணேன், திடீர்னு நீ என்னை விட்டு பிரிய போற அப்படின்னு நினைச்சு பார்த்தா எனக்கு ஒரே கவலையா இருக்கு ரேவதி. அதான் ரேவதி சொன்னேன். இது கேட்டதோட ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா வெறும் 5 நாள் விட்டு என்னை பிரியறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் அம்மாவை விட்டு 5 வருஷம் பிரிய போறேன், எப்படி அம்மா தாங்கிக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ரேவதி ஒரே பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி பரவாயில்ல, 5 டேஸ் தானே ரேவதி, போனதோட எனக்கு கால் பண்ணணும், எப்படி இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட சொல்லணும். இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒருவேளை நான் அங்கேயே இருந்தா என்னம்மா பண்ணுவீங்க? சாமுண்டீஸ்வரி டக்குன்னு ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன சொல்ற, இங்க பாரு, அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, 5 டேஸ் அந்த மேரேஜ் என்ஜாய் பண்ணியா அதோட நீ வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும், சரியா? இங்க அம்மா தங்கச்சி அப்படின்னு எல்லாரும் இருக்கோம்ல, சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி
உனக்கு ஏதாவது திங்ஸ் எடுத்து வைக்கணுமா? ரேவதி சொல்றாங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாமுண்டீஸ்வரியும் சரி, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சொல்லு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணலாம். இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி நான் இப்படி சொல்றேனே அப்படின்ட்டு வரி பண்ணாத, சரியா? போயிட்டு சீக்கிரம் வந்துரு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி போயிட்டு கவலையா உட்கார்ந்து இருக்கிறத கார்த்தி பாக்குறாரு. கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை என்னாச்சுத்த, கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இல்ல மாப்பிள்ள, ரேவதியை இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. உங்களை கூட வீட்டோட மாப்பிள்ளையை ஆக்கணத்துக்கு முழு காரணமே இதான். என் பொண்ணுங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நான் இப்படி பண்ணேன். இது மாதிரி எங்க அம்மா வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. கண்ணு முன்னாடியே வந்துட்டு என் தங்கச்சியவே காலி பண்ணிட்டாரு. அதனாலதான் நான் பயந்துகிட்டேன். என் பொண்ணுங்க வந்துட்டு வேற வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு இந்த வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப ரேவதி பெங்களூர் போறேன் அப்படின்னு சொல்றது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. என்னமோ அவ ஒரே திரியா என்னை விட்டு போக போற மாதிரி ரொம்ப கவலையா இருக்கு மாப்பிள்ள. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அத்தை எவ்வளவு கரெக்டா நினைக்கிறாங்க. ரேவதி உண்மையாவே போயிட்டு 5 வருஷம் கழிச்சுதான் வரப்போறான். இது மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு கவலைப்படுவாங்க அப்படின்னு கார்த்தி வரி பண்றாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள பேசாப்புல நீங்களும் கூட போயிட்டு வாங்கலன்னு. கார்த்தி சொல்றாரு, இல்லத்த, இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் எல்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா என்னால போக முடியாதுத்த. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி வெளியில வர்றாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, அத்தை பாவம், ரேவதி போற விஷயம் அப்படியே அத்தைக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுறாங்க. ரேவதி போனா 5 இயர்ஸ் கழிச்சுதான் வருவாங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அத்தை இந்த விஷயத்த எப்படி தாங்கிக்க போறாங்க அப்படின்ட்டு கார்த்தி வரி பண்றாரு. அப்புறமா நம்ம ரோஹிணியும் ஸ்வாதியும் இங்கேருந்து வந்து நேரா ரேவதியை பாக்குறாங்க. ஸ்வாதி சொல்றாங்க, அக்கா நான் அந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்க போறேன்க்கா. யாருக்காக தெரியுமா? உனக்காக தான். நீ எனக்கு என்கரேஜ் பண்ணியில, அந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த போட்டியில கலந்துக்க போறேன் அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, ரொம்ப சூப்பர் ஸ்வாதி, நீ எப்படியாவது வந்து கலந்துகிட்டு ஜெயிக்கணும். அப்ப ஸ்வாதி சொல்றாங்க, அக்கா நீ கண்டிப்பா வரணும்க்கா, உன்னை பாத்துக்கிட்டே தான் நான் பாடுவேன். இது கேட்டதோட ரேவதி நினைக்கிறாங்க, ஸ்வாதி பாடுற அன்னைக்கு நான் இங்க இருக்க மாட்டேனே, ஆஸ்திரேலியாவில இருப்பேன் அப்படின்னு. அப்ப ஸ்வாதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா யோசிக்கிற, இங்க பாரு, நீ கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஸ்வாதி ஒருவேளை அன்னைக்கு எனக்கு ஏதாவது வேலையா இருந்துச்சுன்னா? ஸ்வாதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா விளையாடுறியா? உனக்கு என்ன வேலை இருக்க போகுது? இங்க பாரு, நீ கண்டிப்பா அந்த காம்படிஷனுக்கு வந்தே ஆகணும். நீ வந்தாதான் பாடுவேன், இல்லைன்னா நான் பாட மாட்டேன் பாத்துக்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சரி ஸ்வாதி நான் வரேன் அப்படின்னு சொன்னதோட ஸ்வாதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரோஹிணி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு தானே போறேன், ஏன் உன் முகமே இப்படி வாடி போயிருக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரோஹிணி. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இங்க பாரு, ஏதாவது மனசுல வச்சிருந்தீங்கன்னா சொல்லிடு. கேட்டதோட ரேவதியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரோஹிணி அப்படின்னு சொன்னதோட ரோஹிணி வெளியில போறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனதோட ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியாமா? எத்தனை மணிக்குமா பஸ்? ரேவதி சொல்றாங்க, ஈவினிங் 7 மணிக்குமா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, மாப்பிள்ளையை கொண்டாந்து டிராப் பண்ண சொல்றேன். ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்பா நீங்களும் கூட நில்லுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி, கல்யாணத்துக்கு தானே போற, இதுக்கு போயிட்டு இதுக்கும் ஆசீர்வாதம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா நான் இப்ப போனேன்னா 5 வருஷம் கழிச்சுதான் வரப்போறேன், அதனாலதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறேன் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி யோசிக்கிற, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அப்ப ராஜராஜ கேக்குறாரு, ஈஸ்வரி ஏதோ நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நம்ம பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா, ஆசீர்வாதம் பண்றதுல என்ன புரிஞ்சு போகுது? அப்ப ரேவதியும் வந்துட்டு அவங்க 2 பேரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்ப போல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ரேவதி நேரா அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஹக் பண்ணிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தங்கச்சிங்களையும் பார்த்துட்டு, போயிட்டு வர சுவாதி, போயிட்டு வர ரோகிணி, போயிட்டு வர துர்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மயில் வாகனத்தை பார்த்து, போயிட்டு வர மாமா அப்படிங்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் இதெல்லாம் பார்த்துட்டு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, ரேவதி இந்த அளவுக்கு ஒரே பண்ணிட்டு கிளம்புற அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத மயில் வாகனம் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறமா கார்த்திகை நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு வாங்க போவோம் அப்படின்ட்டு கார்ல ஏறுறாங்க. மயில் வாகனம் என்ன பண்றாருன்னா, மாப்பிள்ள நானும் வரேன். அப்ப கார்த்தி கேக்குறாரு, நீங்க எதுக்கு?
மயில் வாகனம் சொல்றாரு, ஏன் நான் வரக்கூடாதா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன மாப்பிள்ள எங்க போனாலுமே மயில் வாகன மாப்பிள்ளையே கூட்டிட்டு போவீங்க, இப்ப என்ன போற நீங்க மயில் வாகன மாப்பிள்ளையே கூப்பிடாம போறீங்க? அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, ஆமாத்த, நான் சகல மேல இப்ப கோச்சுக்க போறேன், இங்க பாருங்க சகல, நானும் வருவேன். இது கேட்டதோட கார்த்தியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்துறாங்க. அப்ப மயில் வாகனம் நினைக்கிறாரு, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி கொஞ்சம் பயப்படுறாங்க, ஆகா மயில் வாகனம் மாமா வந்துட்டாரே, ஒரு வேளை உண்மையை கண்டுபிடிச்சு அத்தைக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கப்புறம் காரு ஸ்டார்ட் ஆகுது, நேரா ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகுது. அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, என்ன சகல ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, ரேவதி ஏரோப்ளேன்ல தான் போக போறாளா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அப்ப கார்த்தியை நேரா ரேவதியை பார்த்து, பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியா இருக்கா? அப்ப மயில் வாகனம் கேக்குறாரு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பாஸ்போர்ட் எல்லாம் கேக்குறீங்க, அதெல்லாம் எதுக்கு? மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள எதுக்கு இதெல்லாம்? கார்த்தி சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்ப ரேவதியோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரேவதி நேரா வந்துட்டு செக்இன் பண்றதுக்கு போய் நிக்கிறாங்க. அங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு பேரதிர்ச்சி. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, ரேவதி ஆஸ்திரேலியா போறாளா? பெங்களூருக்குள்ள போறேன்னு சொன்னா என்ன நடக்குது இங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, ரேவதி ஆஸ்திரேலியா போயிட்டு ஒர்க் பண்ண போறா, 5 இயர்ஸ் அங்கேயே ஒர்க் பண்ண போறாளாம். இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு ரொம்ப அதிர்ச்சி. மாப்பிள்ள என்ன இதெல்லாம் அத்தைக்கு தெரியுமா இல்ல? இது மாதிரி கல்யாணத்துக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு சேர்ந்து தான் அத்தை திட்டுவாங்க, தயவு செஞ்சு இப்பயே அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ரேவதி அவசரப்பட்டு முடிவு பண்றா, உங்களோட நல்ல குணத்தை பத்தி அவளுக்கு இன்னும் தெரியல, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி முடிவு பண்ண மாட்டா. மாப்பிள்ள நீங்களும் சேர்ந்து ரேவதிக்கு இப்படி சப்போர்ட் பண்ணாதீங்க, ரேவதி புரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருத்தரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு அவங்க விருப்பத்தோட தான் வந்துட்டு லைஃப்பை வந்து வாழ வைக்கணும். தேவையில்லாம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணா இந்த மாதிரி தான் ஆகும். என்னால எதுவும் பண்ண முடியாது, ரேவதியோட முடிவு தான். இப்படி கேட்டதோட மயில் வாகனம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மாப்பிள்ள நீங்க ரொம்ப பெரிய தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நான் போயிட்டு ரேவதி கிட்ட சொல்றேன். கார்த்தி டக்குன்னு மயில் வாகனத்தை பார்த்து, நிறுத்துங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதோட நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள பாவம் மாப்பிள்ள, நீங்க ஏற்கனவே முதல் கல்யாணம் சரியா வரல, ஒய்ஃபை பறி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இப்போ மறுபடியும் இப்படியா அப்படின்னு கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதை பத்தி இப்ப பேச வேணாம், ரேவதி ஆஸ்திரேலியா போயிட்டு ஒர்க் பண்ணட்டும், நான் எப்படியாவது அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இப்படி கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள எனக்கு இது சரிப்பட்டு வரல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி செக்இன் பண்ணிட்டு அங்கேருந்து வராங்க. அப்ப மயில் வாகனம் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன ரேவதி இதெல்லாம்? அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா என்னை மன்னிச்சிருங்க, நான் எடுக்கிற முடிவு தப்பு தான், ஆனா எனக்கு ஒரு வழி தெரியல, இந்த மாதிரி எனக்கு இந்த லைஃப் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, அதனால தான் நான் இப்படி முடிவு பண்ணேன். அப்பன்னு பார்த்து கார்த்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோன் வருது. கார்த்தி ஃபோன் எடுத்துட்டு வெளியில போறாரு. அப்ப மயில் வாகனம் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இப்ப கூட நான் உண்மையை சொல்லாம இருந்தா என்ன மாதிரி செல்ஃபிஷ் வேற யாருமே கிடையாது. ரேவதி நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் தவறான கல்யாணம் இல்லை, சரியான கல்யாணம் தான் நடந்திருக்கு. உனக்கு மட்டும் அந்த ராஜா கூட கல்யாணம் நடக்காம இருந்துருந்துச்சுன்னா உன் லைஃபே நிறைய ஸ்பாயில் ஆகியிருக்கும். நீ தான் தவறா புரிஞ்சுக்கிட்டே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா சொல்ல போறீங்க? மாயாவும் மகேஷும் தவறானவங்க அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? அவங்க ஒன்றும் தவறானவங்க கிடையாது, நீங்க தான் தப்பான நோக்கத்துல பாக்குறீங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தா அப்படிதான் யோசிப்பாங்க, நீங்க தேவையில்லாம அவங்க மேல பழி போடாதீங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ரேவதி நான் தக்க ஆதாரத்தோட தான் பேசுறேன், சரி அதை விடு. உன்னோட பாட்டி பரமேஸ்வரி ராஜ சேதுபதி தாத்தா அவங்களோட பொண்ணு அபிராமி இருக்காங்கல்ல, தெரியுமில உனக்கு? அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பாவோட தங்கச்சி தானே, அவங்கள தெரியாம இருக்குமா? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அந்த குடும்பத்துல உள்ளவங்க பொய் சொல்லுவாங்களா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பாவோட தங்கச்சி ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களோட பையன் கார்த்தியும் ரொம்ப நேர்மையானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அப்படிப்பட்டவன் எப்படிம்மா பொய் சொல்லுவான், உண்மை எது அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்துதாம்மா சொல்லுவான். அப்ப ரேவதி சொல்றாங்க, என்ன மாமா எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, நீ இத்தனை நாளும் கல்யாணம் பண்ணியிருக்கே, அவரு ஒன்றும் இந்த வீட்டோட சாதாரண டிரைவர் கிடையாது, அவரை தான் ராஜ சேதுபதி தாத்தாவோட பேரன். இது கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மாமா சொல்றீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ரேவதி, இத்தனை நாளும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்தாரு. கடைசியில அவரோட லைஃபே பாதிக்கிற மாதிரி ஆகிருச்சு.
இங்க பாரு ரேவதி, நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பு. சீக்கிரம் வந்துட்டு ராஜாவை பத்தி நீ புரிஞ்சுக்கணும். இங்க பாரு, கார்த்தி ரொம்ப நல்லவர். தயவு செஞ்சு ஆஸ்திரேலியா போற முடிவை ரத்து பண்ணு. அப்ப கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி வந்ததோட மயில் வாகனத்தை பார்த்து, என்னாச்சு ரேவதி, கிளம்பலையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இதோ கிளம்பணும். அப்ப மயில் வாகனம் ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறம் மயில் வாகனம் சொல்றாரு, சரி வாங்க மாப்பிள்ள, உங்களால வேணும்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ரேவதி வந்து இந்த ஊரை விட்டு போறத. ஆனா என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் போறாரு. கார்த்தி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாரு, அங்க போயிட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு, ரேவதி அனுப்பி வச்சாச்சா? அப்போ மயில் வாகனம் டக்குன்னு சொல்ல வர கார்த்தி மயில் வாகனத்தை தடுத்து, இங்கே பாருங்க, இப்போ சொல்ல வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்லலாம். மயில் வாகனமோ, மாப்பிள்ள, எனக்கு மனசு தாங்க முடியல, நீங்கள் ரேவதியை பிரிஞ்சது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ரேவதியை காமிக்கிறாங்க. ரேவதி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு அந்த செக்இன் பண்ணுறாங்க. அப்போ ரேவதிக்கு பல விஷயங்கள் எல்லாமே தோணுது. மாதிரி கார்த்தி எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லவர், இந்த குடும்பத்துக்காக இவ்வளோ தியாகத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வேலைக்காரனாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த சந்திரா அத்தை வந்து எந்த அளவுக்கு, சந்திரா சித்தி வந்து எந்த அளவுக்கு கார்த்தியை வந்து அவமானப்படுத்தியிருக்காரு. எல்லாத்தையுமே தாங்கி இந்த குடும்பம் எப்படியாவது ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காரு. ஆனால் நான் போயிட்டு அவரை எத்தனை நாளும் புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவர் சைட்லேருந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு அவர் வந்திருக்காரு. நம்ம குடும்பத்துலேருந்து நான் கண்டிப்பாக வரணும்ல அப்படின்னு ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்திரேலியா போகிற முடிவை ரத்து பண்ணுறாங்க. ரேவதி அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. கார் வந்து நிற்கிது. அப்போ மயில் வாகனம் பார்க்குறாரு, கார் ஏதோ வந்து நிற்கிது அப்படின்னு. அப்போ ரேவதி கார்லேருந்து இறங்குறாங்க. ரேவதியை பார்த்ததோட மயில் வாகனத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே வீட்டுக்குள்ளே வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, ரேவதி என்னாச்சுமா, கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னேன், இப்படி பாதியிலேயே வந்துட்டேன். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்ககிட்ட கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கும் தெரியாமல் ஆஸ்திரேலியாவுக்கு புக் பண்ணி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு முடிவு பண்ணமா. ஆனால் நான் எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு இப்போ தான் தோணுது, என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லல, என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, ரேவதி என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும், ஆமாமா, உங்க எல்லாரையும் விட்டு கண்டிப்பா என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ரேவதியை நேரா கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தியை நேரா ரேவதியை பாக்குறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.